வணக்கம், நான் டாக்டர் ஜெயலட்சுமி. இந்த வீடியோவில் 30 வயசுக்கு மேலே இருக்கிற பெண்கள் அவங்களோட போன் ஸ்ட்ராங்காக இருக்கணும்னா என்னென்ன மாதிரி உணவுகள் எடுக்கணும் அப்படின்றத பார்க்க போகிறோம். நான் சொல்கிற உணவு எல்லாமே வாரத்துக்கு 2 அல்லது 3 நாள் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இதில் ஃபர்ஸ்ட் என்ன இருக்குது அப்படின்னா ராகி அடையாக இருக்கலாம், ராகி சேமியா, ராகி புட்டு, ராகி சேர்ந்த உணவு இருக்கிற ஏதோ ஒரு ஃபார்மில் நீங்கள் எடுத்துக்கலாம். அண்ட் ரெண்டாவது ஃபர்மெண்டட் ஃபுட்ஸு, புளிக்க வச்ச உணவு, இட்லி, தோசை, பழைய சாதம் அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அண்ட் காய்கறிகள் பார்க்கும்போது முருங்கைக்காய் கண்டிப்பாக இருக்கணும், முள்ளங்கி. பருப்பு வகைகள் பார்க்கும்போது பாசிப்பருப்பு, மசூர் தால் அண்ட் கொண்டக்கடலை, வேர்க்கடலை, இதெல்லாம் நீங்கள் வேக வச்சு தான் எடுக்கணும். அண்ட் நான் வெஜிடேரியனில் பார்க்கும்போது ஃபிஷ் எடுத்துக்கலாம், முட்டையோட மஞ்சள் கரு எடுத்துக்கலாம். தென் மில்க் ப்ராடக்ட்ஸ் பார்க்கும்போது சீஸ் எடுத்துக்கலாம், பன்னீர் எடுத்துக்கலாம், கர்ட் எடுத்துக்கலாம், மோர். அண்ட் நட்ஸ் அண்ட் சீட்ஸ் பார்க்கும்போது ஊற வச்ச பாதாம், எள்ளு வந்து கண்டிப்பாக கருப்பு எள்ளு தான் எடுக்கணும். அது எள்ளு உருண்டையாக இருக்கலாம், இல்லை எள்ளு துவையலாக இருக்கலாம், ஏதோ ஒரு ஃபார்மில் எள்ளு இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அண்ட் கடைசியாக என்னென்னா கண்டிப்பாக கோகனட், அதாவது தேங்காய் எண்ணெயும் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அட்லீஸ்ட் டெய்லியாவது ஒரு டிஷ் வந்து தேங்காய் எண்ணெயில் சமைக்கிற மாதிரி நீங்கள் பாருங்கள். ஸோ இதெல்லாம் என்ன பண்ணுன்னா 30 வயசுக்கு மேலே போகும்போது நம்மளுடைய எலும்பு அடர்த்தி, அதாவது போன் மினரல் டென்சிட்டின்னு சொல்லுவோம், அது வந்து குறையும். ஸோ இந்த மாதிரி உணவு எடுக்கும்போது உங்களுக்கு ஒரு 50 இயர்ஸ் ஆகும்போது கூட ரொம்ப ஒரு ஆஸ்டியோபோரோசிஸ் ஸ்டேஜுக்கு போகாமல் இது வந்து ப்ரிவென்ட் பண்ணிக்கும். இந்த வீடியோ முடியும் போது டெய்லியுமே நீங்கள் என்னென்ன மாதிரி உணவுகள் இருக்கிற மாதிரி சாப்பிட்லாம் அப்படின்றத போஸ்ட் பண்ணுறேன். ஸோ இதை உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேஞ்ச் பண்ணிவிட்டு நீங்கள் இன்னிலேருந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.